சரி ஓகே தம்பி, அன்றைக்கு என்ன விசேஷம்? பிறந்தநாளா? அப்போ பிறந்தநாள், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்துருக்கு, தூர இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்குது. அப்போ தங்கள் சார்பாக கொண்டு வந்து கொடுக்கட்டாமுன்னு சொல்லியிருக்கணும். அப்போ ஒன்றுடா பார்ப்போமா? பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆறாருன்னு கெஸ் பண்ணி சொல்லணும், கட்டாயம் சொல்லலாம். முக்கியமாக ஒரு பிள்ளை மட்டும்தான் செஞ்சுருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையாம், உங்களோட நல்லா அறிஞ்ச பிள்ளையாம்னு சொல்லியிருக்கு அந்த பிள்ளை. பார்ப்போம். சரி ஒன்றுண்டா பார்ப்போமா? சரி என்னடா இது, அந்த பிள்ளை கொடுக்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் உண்டு. வெளியில் சுற்றுறது கூடையாம், கொஞ்சம் ஆள் வீட்டோட இருக்கணுமா. அப்போ அதுக்காக இது உதவுமாம்னு சொல்லியிருக்கு. அப்போ என்னொன்றுக்கா பிரித்து பார்க்குறீங்களா? மீன் வலை இல்லை தம்பி, என்னடாப்பா இது? மீன் வலைன்றீங்கள், பெரிய பேட்மிண்டன் பிளேயர்ன்றல சொல்லியிருக்கிறாங்க, மீன் வலைண்டாக்கண்டு மொக்கி ஆக்கி விட்டீங்களே. சரி ஓகே, உங்களோட கெஸ்ஸிங் ஆறா இருக்கலாம்? ஆறக்கா? வாய்ப்பில்லை. அக்காவை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அக்கா இல்லை. இது உங்களோட ஏதோ பெஸ்ட் ஃப்ரெண்டாம் பெஸ்டியாம்னு சொன்னாங்க. அப்படி எதுவும் இருக்குதா? அக்காவை தெரியும் எங்களுக்கு முதலே, ஆனால் அக்கா செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. உங்களோட கெஸ்ஸிங் உங்களோட கிளாஸ்மேட் பிள்ளைகள்லாம் கேட்கலாம் படிவா. பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? என்ன பேர்? கலைமகள். வாய்ப்பில்லை. வேற 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 5-6 பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் வச்சுருக்காங்க எல்லாரும். சொன்னா தானே தெரியும் டாக்கண்டு. இப்போ அவன் மட்டும் தான் க்ளோஸா? சரி ஓகே, அது அப்படி இருக்கட்டும். அடுத்த கிஃப்ட் பார்ப்போமா? ஓகேயா, பாருங்கள். இதையும் பார்த்து ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்கள் யாருன்னு. கட்டாயம் சொல்லியா ஆகணும் எல்லாம் கடைசியா. சொல்லாம விட்டால் திரும்ப எடுத்துகிட்டு போகக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்குதா? சரி, லாகோஸ்ட் பிராண்டில் ஒரு நல்ல டிஷர்ட் உண்டு, பிராண்டட் டிஷர்ட் உண்டு. ஆரப்பா அப்படி பார்த்து எடுக்கிறது? ஏதோ கொலர் வச்சது தான் பிடிக்குமாம், கொலர் இல்லாத பிடிக்காதாமண்டெல்லாம் கேள்விப்பட்டேன். அப்படியா? அப்படி இல்லையா? பார்த்து எடுக்கிற அளவுக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கு. அக்கா வாய்ப்பு இல்லையே. ஏன் அக்கா அவ்வளவு பாசமா? சான்ஸ் இல்லை. வேற 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 சொல்லுங்க. ஆறாவது வெளிநாட்டு உறவுகள், நண்பர்கள். அண்டியா? அண்டி எந்த நாடு? ஃப்ரான்ஸ். அடுத்து விஷ் பண்ணாவா? என்ன சொன்னா விஷ் பண்ணிக்க? இப்படி சொல்லி இல்லையா? சர்ப்ரைஸ் டெலிவரி சொல்லிட்டு வர மாட்டாங்களானே. சரி ஓகே, அடுத்த கிஃப்டையும் பாவமா. ஆனால் வீடியோ முடிகிற கிடையில ஆறாருன்னு சொல்லி ஆகணும் கடைசியா. ஓகே. ஓ, உங்களுக்கு தானே பா, நம்ம கையில் இருந்தால் உடைக்கத்தானே வேணும். சரி, இதாரா இருக்கும்? என்னப்பா எல்லாம் அக்கா அவ்வளோ வசதியான ஆள் போல. எல்லாமே அக்காவை கிஃப்ட் பண்ணியிருக்கா. வேற இன்னொரு ஆள் இருக்கு. அடிவா ஜோதிச்சு பாருங்க. யாரும் பொடியல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லையா? ஏன் என்னப்பா ஆக்கள் வெரி ஹை லெவலாக இருக்கிறாங்க, இவங்க செய்ய மாட்டாங்களா?
யாராவது பிள்ளைன்ற பேரை சொல்லி தந்துருக்கலாமில்ல. எல்லாம் கலந்த மாதிரியே வந்திருக்காங்களே. இவர் மட்டுமே இல்லை, அவா மட்டுமே இல்லை, எல்லாம் மாறி மாறி இருக்கும். நீங்கள் தான் சொல்லணும் உங்களோட கெஸ்ஸிங். நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சா சந்தோஷப்படுவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் கவலைப்படுவாங்களா, அவ்வளோதான். எந்த பேர் வரையிலேயே ஏன் அப்பா அம்மா எல்லாம் சொல்லலாதா? ஏன் அக்காவா? தங்கச்சியா கூட இருக்கலாம், அம்மாவா கூட இருக்கலாம், வாய்ப்பு இல்லையா? சரி, அடுத்த கிஃப்ட் பார்ப்போம்மா. சரி, என்ன பொருளாக இருக்க முடியல. சரி, பார்த்துக்கலாம், பாருங்க. அப்போ சொல்கிறாங்கண்டா வடியா இந்த பொடிய செட்லாம் ஒருத்தானா வடியா ஜோதிச்சு பாருங்க. என்னப்பா கெஸ்ஸிங் பிள்ளையா ஆகிப்போயிட்டே. தந்த ஆளையும் பிள்ளையா சொல்கிறீங்க, பொருளையும் பிள்ளையா சொல்கிறீங்க. சரி, யாரா இருக்கும் இது? அக்கா அக்கா அக்கா. என்னப்பா என்ன இருந்தாலும் அக்கா அக்காவா இருக்கு. சரி, அடுத்த கிஃப்ட் வாங்கம்மா. சரி, அடுத்த பாருங்க. ரெண்டு வாட்ச் கிடைச்சிருக்கு. சரி, இந்த கேசிங் யாரு சொல்லுங்க, யாரா இருக்கும்? என்னப்பா அக்கா அக்கா அக்கா, இதை கேட்டாலும் அக்கா அக்காண்டா. அக்காவும் தந்துருக்குறா, இதில் ஒரு 2 பொருள் தந்துருக்குறா. ஆனால் சரியாக கோவிக்க போகுது, கட்டாயம் கோவிக்கும். அண்டியா? அது நீங்கள் கேஸ் பண்ணுவோம், நாங்கள் மாறி மாறி தான் சொல்லுவோம். அவ்வளோ பாசக்காரி யாருன்னு தெரியணும் இல்லை. பாசக்காரனோ பாசக்காரியோ, அக்கா இல்லாட்டி அண்டியோ. சரி, ஓகே, அடுத்த பார்ப்போம். இவ்வளோ கிஃப்ட் எல்லாம் வாங்கி போட்டு கடைசியாக பேர் சொல்லாம விட இன்னும் டென்ஷன் ஆக போகுதுங்களா. பர்ஸ், மணி பர்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ காசும் பெரும் போட கூட. இனிமேல் வெளிநாட்டுக்கார உறவு வருது ஐயாது. சரி, அடுத்தையும் பார்ப்போம்மா. சரி, பிரேம் உடையங்க பார்ப்போம். அதுலேயாவது ஏதாவது க்ளூ வந்திருக்கலாம். சரி, திருப்பி காட்டுங்க பார்ப்போம். இருக்கா என்ன போட்டிருக்கிறாங்க? என்ன போட்டிருக்கிறாங்க? ஒன்று மடிக்கலையா? அப்போ சரியான வேலைப்பாடாக தான் நடந்திருக்கா. சிஸ்டம் அடிச்சிருக்கு. எங்கே அடிச்சிருக்கு? சிஸ்டம் அடிச்சிருக்கா? சிஸ்டருக்கு ஸ்பெல்லிங் என்ன? அதே தானா? அதே தானே? 6 சிஸ்டர்.
அக்காவா இது வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். சரி ஓகே, இந்த அக்காவாக இருக்காது, வேறு அக்காவாக இருக்கலாம். இந்த அக்கா மட்டுமே இல்லை தானே, நிறைய அக்காக்கள் இருக்குது போல். தம்பி செல்லமான தம்பியாம் எல்லாருக்கும். அப்படியா? அப்படி இல்லையா? சரி ஓகே, அடுத்ததை பார்ப்போம்மா. கெண்டோஸா? என்னப்பா கெண்டோஸ்ன்னு சொன்னா சரியா? ஆக்களை சொல்லணுமே. சரி, இவ்வளோ கெண்டோஸ் ஆற அளவுக்கு ஆறப்பா அது. பெரிய பொக்கையா இருக்கு. ஒரு ஹை லெவல் பார்ட்டியாக தான் இருக்கும் போல. அக்கா ஏன் வெள்ளாட்டு சாக்லேட் இருக்கா உள்ள இல்லை இருக்கா? அப்போ அக்கா அக்கா அக்காண்டா என்னப்பா? அக்கா அவ்வளோ பாசக்காரியோ இவ்வளோத்தை கொட்டி செய்கிறதுக்கு? பணக்காரியும் பாசக்காரியுமோ இல்லை? அப்படியா? சரி ஓகே, ஒன்றுண்டா பார்த்து சொல்லுங்க அப்போ என்னென்ன யார் யார் எது இருக்கலாம்னு. அண்டியா, அக்காவா, அம்மாவா, அப்பாவா, தங்கச்சியா? எது எல்லாம் அக்காவோ? அக்காவும் மண்டியுமோ? என்னடாப்பா, எனக்கு ஏதோ 18 வயசு பிள்ளை தான் தந்த மாதிரி கிடக்கு. இது வந்து இவ்வளோ சாமான் கிடக்கு, 18 வயசு பிள்ளை. என்னது டவுட்டாக இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்போ நல்ல பிள்ளை. ஆறு சொல்லுங்க, பரவாயில்ல. அத்தை மாறுவதும் இல்லையோப்பா? ஏன் செய்ய மாட்டணுமா? ஏன் ஏனப்பா செய்ய மாட்டாங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படியா? சரி ஓகே, எங்கட சார்பாக ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதையும் தருவோம் உங்களுக்கு. அது கடைசியாக தான் கொடுக்கணும். சரி ஓகே, எங்கட சார்பா அதையும் ஒரு காட்டி விட்டீங்கடா, வீடியோவுக்கு நல்லா இருக்கு. சரி ஓகே, என்ன பிரேம்னு தெரியுமா? அது சரியா? ஃபோனில் ஸ்பாட்டிஃபை ஆப் இருக்கா? டிகியா? ஆஜி. சரி ஓகே, அதில் ஸ்பாட்டிஃபை ஆப்பில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று போகுமா ஸ்கேன் பண்ணால்? ஸ்பாட்டிஃபை ஆப் இருக்கா? ஒரு செக் பண்ணி பாருங்க, பிடிச்ச பாட்டு போகுதா என்ன மாதிரி இருந்து. சரி, ஸ்கேன் பண்ணி பாருங்க என்ன பாட்டு போகுது என்ன மாதிரின்னு. ஏனப்பா அக்கா, இது இந்த பாட்டெல்லாம் போகுது அக்கான்னு என்னென்று வரும்? வாய்ப்பில்லையே. யாரோ பிடிச்ச பிள்ளை போட்ட பாட்டு இது. என்ன யாருக்கா கேட்குறீங்களாம்னா கீழே வந்த எங்களுக்கு வாய்ப்பில்லையா? அக்கா தான். சரி ஓகே, அந்த கேக்கையும் கொடுக்குறீங்களா? தம்பி பார்க்கட்டும். சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க. அக்கா தான் தந்துருக்குறா, சந்தோஷம். ஆனால் கேக் மட்டும் தான் அக்கா வந்த மாதிரி கிடையாது, மிச்சம் சொல்லி இல்லையா? அங்கால நிறைய சாமான்ல வந்துருக்கு. அக்கா இல்லை, கேக் அக்கா. இன்னும் 2 சாமானில் இருக்குது, அது வந்து வெளியாக்கல வந்துருக்கணும். பாருங்க, கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஆகும் ஒரு சாமானை சொல்லுங்க, என்னென்ன சாமான்? ஆட்டி அது ஏதாவது சொன்ன மாதிரி, எனக்கு இது அது வேண்டி ஏதாவது காய்ச்ச மாதிரி காய்ச்ச ஒன்றும் இல்லையா? அப்படி என்ன காய்ச்ச நீங்கள்? சரி, அடுத்த வருஷம் பர்த்டேக்கு அது கிடைக்கும் தானே, சொல்லுங்க ஒன்றும். என்ன சார்?
சரி ஓகே, இதெல்லாம் தந்தது அக்கா தான். ஆனால் அதை விட அந்த பெட் வின்னர் தந்தது உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆள், இன்னும் முக்கியமான ஆள், அக்காவையும் தாண்டி வீட்டோட இருப்பீங்களாமண்டு பார்த்து பார்த்து வாங்கியிருக்கிறாங்க. யாரா இருக்கும்? யாரு? அண்ணாவா? இல்லை. சரி, உங்களோட தாத்தா தந்திருக்கிறது அது அம்மாப்பா. சரியா, வீட்டையே இருக்கட்டாமா, வெளியில் சுற்றி திரிய வேணாமா, அக்கா தங்கச்சி உறவுல ஆட்டாம், இதை வெளியில் சுற்றுறது கூடையா, ரோட்டில் நிறைய காணக்கூடியதாக இருக்குதான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே, வீடியோ முடிச்சுக்கொள்வோம். சந்தோஷமும் அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்ல தேவையில்லையா? என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிறாள் அக்கா, பார்த்து பார்த்து. அக்கா இப்போ ஒரு மாதமாக பிளான் போட்டு வந்துருக்குறா, ஒன்றா பார்த்து பார்த்து செய்யிருக்கிறா. ஒன்றும் சொல்ல இல்லையா? அக்கா வீடியோக்கு வாங்க. சரி, இதான் இந்த பாசக்கார அக்கா. என்ன ஒரு அக்கௌண்ட் கொடுக்கலாமே, என்னப்பா இவ்வளோ பாசம் செஞ்சுருக்கிறா, பாசமா அக்கா தானே, அடி மட்டும்தானா? சரி ஓகேயா, சந்தோஷம். வீடியோ முடிச்சுக்கொள்ளும்.